அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் ஏக இறைவானின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கா துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு ஆமீன்னு சொல்லிவிட்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்குமார்களே நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய நாட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு திக்ருகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த திக்ரு எவ்வளோ பெரிய நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ இந்த 5 திக்ருமே டாப் 5 திக்ர் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ருமே இந்த 5 திக்ருமே ரொம்ப 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 பெஸ்ட்டான திக்ர். இது வரைக்கும் எனக்கு என்ன தேவைனாலுமே நான் இந்த 5ல் எதையாச்சும் ஒன்று ஓதி கேட்டேன் அப்படின்னாவே அது எனக்கு கபுலாயிடும் அந்த துவா. ஸோ அப்படிப்பட்ட நிஜமாகவே சொல்கிறேன், இந்த 5 திக்ருமே யாரையுமே ஏமாற்றாது. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த 5 திக்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு சின்ன வார்த்தை தான் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. இது சொர்க்கத்தோடைய ஒரு கருவூலம் அப்படின்ற சொன்னாங்க. இந்த துவா ஓதுறதன் மூலமாக நம்ம என்ன கேட்டு அல்லாஹ்கிட்ட இந்த திக்ரை ஆரம்பிக்கிறோமோ அது அப்படியே நம்மளுக்கு நடக்கும். ஒரு முறை ஒரு சஹாபி இருப்பாங்க, அதாவது ரொம்ப ஏழ்மையான சஹாபி. அவங்களுடைய மகன் காணாமல் போயிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணால் ரசூல்லாட்ட போய், ரசூல்லா என் மகன் காணாமல் போயிட்டான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. உடனே இந்த துவா இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவை கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் இது ஓதிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களும் அவங்களுடைய மனைவியும் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அதை ஓதிட்டே இருப்பாங்க. அந்த நைட் ஃபுல்லாக ஓதிட்டே இருப்பாங்க. காலையில் பார்த்தா அவங்க மகன் நிற்பாங்க. அவங்க மகன் பின்னாடி 500 ஒட்டகங்களும் 500 ஆடு மாடும் பின்னாடி நிற்கும். அது அவங்களுடைய பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப மகன் கிடச்சிட்டாங்க, பின்னாடி இவ்வளோ செல்வங்கள் நிற்கிது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரசூல்லாட்ட போய் கேட்பாங்க, யார் ரசூலல்லா நீங்கள் ஒரு திக்கு சொல்லி கொடுத்தீங்க, அது ஓதுனோம், அதுக்கப்புறம் காலையில் எங்கள் மகன் வந்துட்டாங்க, ஆனால் இந்த பின்னாடி வந்திருக்க இந்த கால்நடைகள்லாம் எங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொன்னாங்க, ஆமாம் நிச்சயமாக இது உங்களுக்கு ஹலால் தான், இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த லாஹோலா கோத்தில்லா பில்லா அவங்க எதுக்காக ஓதுனாங்க, அவங்களுடைய மகன் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய தாட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த சொர்க்கத்தோட அந்த ஒரு கருவூலத்தோட வேலையை பார்த்திங்களா, அவங்களுக்கு அவங்க மகனையும் கொடுத்து அவங்களுடைய பொருளாதாரத்தையுமே உயர்த்திச்சு. அவங்களுக்கு 2 செல்வங்களை கொடுத்துச்சு. ஒரு செல்வம் அவங்களுடைய மகன், இன்னொரு செல்வம் இந்த ஆடு மாடு எல்லாமே. அப்போ அவங்க எதிர்பார்த்து கேட்டது மகனை மட்டும்தான். ஆனால் அவங்களுக்கு இந்த திக்ர் இதையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திச்சு. ஸோ இதுதான் இந்த திக்ரோடைய மகிமை. என்ன வேணாலும் சரி, இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவை அதிகமாக ஓதுங்க. அடுத்து அஸ்தகுஃபிருல்லாஹ், அதாவது தௌபா. நம்ம அல்லாஹ்கிட்ட பாவம் கேட்குறது. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா இதுக்குமே சரி, நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு முன்னாடி அஸ்தகுஃபிருல்லா ஓதுனோம் அப்படின்னா அந்த துவா அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான். ஏன்னா நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னா நம்மளுடைய துவா அல்லாஹ் கபூல் செஞ்சுருவான். அதனால எப்போவுமே அஸ்தகுஃபிருல்லாவை அதிகமாக ஓதுங்க. அடுத்து
இந்த அஸ்தஃபிர்லா ஒரு முறை வந்து சவுதியில் வந்துட்டு ஒரு இந்த பயான் மாதிரி ஒருத்தவங்க பண்ணும்போது ஒரு இமாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெளியாக போகும்போது அந்த கூட்டத்தில் இருந்து பயான் கேட்டுட்டு இருந்த ஒருத்தவங்க போய் அவங்க கையை பிடிச்சி சொல்கிறாங்க, இமாம், நான் வந்து அல்லாஹுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன், நான் வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், நிச்சயமாக நான் வந்து ஒரு நாளைக்கு 30,000 வாட்டி அஸ்தஃபிருல்லாஹ் நான் ஓதுறேன், அதன் காரணமாக என்னுடைய துவாக்கள் அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகிக்கிட்டே இருக்குது, ஒரு விஷயம் கூட நான் கையேந்தி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அது நடக்காமல் போனதே கிடையாது, அதனால் அடுத்த வாட்டி நீங்கள் பயான் பண்ணும்போது இந்த விஷயத்தை மக்களுக்கு எத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளைக்கு வந்து 30,000 முறை அஸ்தக்ஃபிருல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையோட எல்லாமே டோட்டலாக மாறிடும். அடுத்து ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக இந்த திக்ரை வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். அதாவது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அதாவது நெருப்பு குண்டத்தில் அவங்கள வந்து போட போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்யவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்னமா சொன்னாங்க, என்னோடய ரப்பை எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாங்க. அந்த ரப்பை மட்டுமே நம்பி இருந்தனால அல்லாஹு தாலா அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சான். அந்த நெருப்பை அவங்களுக்கு சலாமத்தானதாக அல்லாஹு தாலா வந்து ஆக்கி கொடுத்தான். ஸோ இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் எப்போல்லாம் நம்ம வந்து அல்லாஹுவை எல்லாத்துக்குமே பொறுப்பு சாட்டுறோமோ அப்போ அந்த ரப்புல் ஆலமீன் நம்மளை நிச்சயமாக கைவிடவே மாட்டான். அவன் மட்டுமே நம்மளுக்கு போதுமானவனாகி நம்மளுடைய அனைத்து தேவைகளுக்குமே அவன் மட்டுமே போதுமானவனாகி விடுவான். ஸோ வந்துட்டு இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இதையும் அதிகமாக ஓதுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு தேவை நிறைவேறணும், உங்களுடைய நாட்டம் நடக்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன ஒரு துவா, ஒரு எப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய வரலாறு. ஸோ வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த நாட்டில் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, யாரையுமே தெரியாது. அப்போது வந்து ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையின் மூலமாக வந்து அவங்களுக்கு இந்த துவா ஓதுவாங்க. அந்த வேலையின் மூலமாக அவங்களுக்கு சம்பளமும் கிடச்சிரும், அவங்களுக்கு திருமணமும் நடந்துடும். ஸோ வந்து அப்படிப்பட்ட ஒரு திக்ர் தான் இது. சொல்லப்போனால் எல்லா தேவைக்குமே, நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும், இல்லை நம்மளுக்கு வர அமௌண்ட்டை லேட் ஆகுது, இல்லை நம்மளுக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் வந்து செல்வ செழிப்பு வரணும், நம்ம வந்து கடனே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லா தேவைக்குமே இந்த ரொப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர், ரொப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர் அதிகமாக ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் ஒரு 100 டைம்ஸ் அட்லீஸ்ட், நான் சொல்கிறது அட்லீஸ்ட் 100 டைம்ஸ் ஆச்சு இந்த துவா ஓதி பாருங்கள். நிச்சயமாக அவ்வளோ பலன் வந்து நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. முன்னே இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்களே சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே அவ்வளோ அழகான ஒரு திக்ர். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்மளுடைய கஷ்ட காலத்தில் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு துவானா இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். டு பி ஹானஸ்ட், என்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்த ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்டா அல்லா அப்படின்னு நான் கேட்டு ஓதுன இது வந்துட்டு இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் தான். ஒரு விஷயம் வந்து இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னே நமக்கு வந்து டவுட்டாக இருக்கும்ல, அந்த விஷயத்தை கூட நடத்தி கொடுத்துரும். அப்படிப்பட்ட 100-200% ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக்ருனா இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஏன்னா இதில் வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட வந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம், நீ தான் தூயவன், நான் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ்ட்ட வந்து நம்ம சரண்டர் ஆகிடுறோம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு துவா தான் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் சகோதரன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன இந்த துவாவை ஓதுறாங்களோ, அவங்க கரமேந்தி கேட்குறாங்களோ, ஓதி கேட்குறாங்களோ,
அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய நாட்டங்கள் அல்லாஹ்விடத்தில் நடக்காமல் இருக்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரசூல்லாவே அந்த அசூரிட்டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக நடக்கும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான் இது. நீங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கீங்க, ரொம்ப சோதனையில் சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாதுங்க. நீங்கள் ஃபர்லான தொழுகைகளை தொழுதுட்டு இந்த ஒரு திக்ர், இந்த லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே மாறும். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அல்லாஹ் இடத்துல அது அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அது நடக்கும். அது அனுபவிச்சிங்க அப்படின்னா தெரியும். அதுக்கப்புறம் இந்த துவா உங்களுக்கு ஃபேவரட் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். ஸோ கண்டிப்பாக இந்த 5 திக்கரையுமே ஓதுங்க. இந்த 5 திக்கர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திக்கர். ஸோ இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி சதக்கத்துல் ஜாரியா அப்படிங்கிற நன்மையை பெற்றுக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்து ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.